நீ சொல்லி கொடுப்பா, நீ தான் நல்லா பேசுவிய. ஏய் என்ன கிண்டலா? ஏன்டா நான் ஓவரா பேசினாலும் வார்த்தையை விட மாட்டேன்டா. ஆனா அவன் அப்படி கிடையாது, என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்கிறான். பேச கத்துக்கலனாலும் பரவாயில்லப்பா, வரப்புற பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டா போதாதா? டேய் முதல்ல கல்யாணம் பண்ண பொண்ணே எப்படிப்பட்டவன் இவன் தெரிஞ்சுக்கல. இப்ப பாத்துருக்கிற பொண்ணு இவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிச்சுன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்குமானே தெரியலையே. ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல அப்படிதான் தோணுது. அத்தை வாங்க அத்தை, என்ன இங்க வந்திருக்கீங்க? மீனா வரேன்னு சொன்னாலா? இல்ல மாப்ள, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னையா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் நீங்க பேசணும்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி தான் நானே வீட்டுக்கு வந்திருப்பேன். எதுக்கு இப்படி வெயில அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இல்ல, இது முக்கியமான விஷயம், அதான் நானே உங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன். சரி வாடா பேசணும். என்ன விஷயத்த ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? நடக்கிறது எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு மாப்ள. ஏன் தான் என்னாச்சு? சத்யா விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை மாப்ள. சத்யா விஷயமா? அவன் அந்த சிந்தாமணி பொண்ண விரும்புறது பத்தி தான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? மீனா தான் சொன்ன மாப்ள. உங்க பொண்ணு இருக்காளே, எதை செய்யாதுன்னு சொல்றேன்னு அதை தான் முதல்ல செய்யறா. அவசரப்பட்டு உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சிருந்தேன். மாப்ள, அவளுக்கும் மனசுக்குள்ள பயம் இருக்கும்ல, அந்த பயத்துல தான் என்கிட்ட சொன்னா. எனக்கும் அவ சொன்னதுல இருந்து மனசே சரியில்லை மாப்ள. அப்படி என்னத்த பயம் உங்களுக்கு? சிந்தாமணி சாதாரண ஆள் இல்ல மாப்ள, அடுத்தவங்க பொழப்ப அடிச்சு புடுங்குறவ. சாதாரணமா பூ வைக்கிற எங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் அவளை பார்த்தா பயப்படுவோம். இப்போ அவ வீட்டு பொண்ணையே சத்யா விரும்புறான்னு தெரிஞ்சா அவ சும்மா இருக்க மாட்டா மாப்ள. அத்த அந்த அம்மாவெல்லாம் எதுவும் பண்ண முடியாத. நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு நானும் பாத்துறேன். இல்ல மாப்ள, இந்த விஷயத்துல நடக்கட்டும் பாத்துக்கலாம்லாம் நம்ம இருக்க கூடாது. இதுக்கு ஆரம்பத்துல என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிடணும். என்ன பண்ணுங்கிறீங்க? சத்யாவை அந்த பொண்ணு கூட பழக விடக்கூடாது மாப்ள, அதுதான் சரியா இருக்கும். நான் உங்களை பார்க்க வந்ததே நீங்க இந்த விஷயத்துல சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்காகத்தான். ஏன் எனக்கு எதுவும் உரிமை இல்லைன்றீங்களா? ஐயோ மாப்ள, ஒரு நாளும் நான் அப்படி நினைக்க மாட்டேன். நீங்க எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ விஷயங்கள்ல துணையா ஆதரவா இருந்திருக்கீங்க. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் சத்யாவுக்கு துணையா நிக்காதீங்க மாப்ள. நீங்க துணையா இருந்தா சத்யாவுக்கு இன்னும் தைரியம் ஆயிடும். அந்த துணிச்சல்ல அந்த பொண்ணு கூட பழகுறத நிப்பாட்ட மாட்டான். சின்ன வயசு அவனுக்கு, இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. நீங்க தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும் மாப்ள. அத்தை இதுல என்ன தப்பு இருக்குது? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே. ஆனா அவ அம்மா நல்லவே இல்லையே மாப்ள. அந்த சிந்தாமணி பெரிய பணக்காரி, ஆனா நாங்க சாதாரண பூ கட்டுற குடும்பம் தானே. எங்களுக்கும் அவளுக்கும் அந்தஸ்துல ஏணி வச்சா கூட எட்டாது. அத்தை நீங்க அழாதீங்க அத்தை. அத்தை அந்தஸ்துங்கிறது பணத்துல இல்ல குணத்துல தான் இருக்குன்னு அப்பா எப்பவுமே சொல்லுவார் அத்தை. அதுவும் இந்த லவ் இருக்கு பாருங்க, அது இந்த பணம் அந்தஸ்து ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காது அத்தை. அப்படிலாம் பார்த்துதான் காதலிக்கணும், அதெல்லாம் காதலே கிடையாது. இல்ல மாப்ள, நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு பயந்து அதிகமாகுது. வேணாம் மாப்ள. என்னத்த நீங்க? அதான் நம்ம சத்தியா ஆசைப்படுறான், அந்த பொண்ணு அவனை ரொம்ப விரும்புறா. நமக்கு அதானத்த முக்கியம். மத்ததெல்லாம் எதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கணும்? 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க நிம்மதியா இருப்பாங்கல்ல. என் பையன் நல்லா இருந்தா நல்லதுதான். ஆனா அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்றதை விட அவன் உயிரோட இருக்கிறது முக்கியம் இல்லையா? அத்தை ஏத்த இப்படிலாம் சொல்றீங்க? இல்ல மாப்ள, அந்த சிந்தாமணி ரொம்ப பொல்லாதவ. அவ என்ன வேணாலும் செய்வா. சத்யாவுக்காக ஏத்த பொண்ண நாம பார்க்கலாம். நீங்களே ஒரு நல்ல இடத்த பாருங்க. ஆனா இந்த பொண்ணு வேணாம் மாப்ள. அத்தை லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு அவன் எப்படி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான்? மீனா தான் பயப்படுறானா, நீங்களும் இப்படி பயந்தா எப்படி? இல்ல மாப்ள, இந்த விஷயத்துல நீங்க சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். மாப்ள, நீங்க என்ன உங்க அம்மாவை நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதானே? அத்தை சத்தியமா உண்மை. அப்போ இந்த விஷயத்துல சத்யாவுக்கு நீங்க ஆதரவா இருக்க கூடாது. என் புள்ள பெரிய ஆளா வரணும், பெரிய வீட்டுல அவனுக்கு பொண்ணு கட்டணும்லாம் எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல மாப்ள. அவன் உயிரோட இருந்தான்னா எனக்கு அதுவே போதும். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன் மாப்ள. என்னடா அவங்க இப்படி வந்து அழுதுட்டு போறாங்க? அவங்க சொல்றதும் கரெக்ட் தான்டா. பெத்தவங்களுக்கு அந்த பயம் இருக்கும்ல. டேய் அதெல்லாம் புரியுதுடா. ஆனா அந்த காலத்து பசங்கிட்ட போய் லவ் பண்ணாங்க விட்டுருங்கன்னு சொன்னா கேட்பாங்களா? ரெண்டாவது மனசு ஒத்து போச்சுன்னா போதும்டா, மற்ற எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். இவங்களுக்கு சொன்னா புரியவும் மாட்டேங்குது. எல்லாம் அந்த மீனா பார்த்த வேலை.
என்ன மீனா, நான் தான் சத்யா விஷயத்த வீட்டுல யார்ட்டையும் சொல்லாதன்னு சொன்னேன்ல. அதுவும் குறிப்பா அத்தைகிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். நீ ஏன் அவங்ககிட்ட போய் சொன்ன? சொன்னேன். சத்யா என்ன பண்றான்னு அம்மாக்கும் தெரியணும்ல. இப்ப என்ன அதுக்கு? என்ன எப்பன்னு கேட்டுட்டு இருக்கிற? அத்தை இன்னைக்கு ஷெட்டுக்கு வந்தாங்க. அங்க வந்து என்ன சத்யா விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்லி அழுது கெஞ்சிட்டு போறாங்க. ஆமா, நான் சொல்லி நீங்க கேக்குற மாதிரி இல்ல. நீங்க அவங்க லவ்க்கு சப்போர்ட் தானே பண்றீங்க. நீங்க அவங்க கிட்ட வேண்டான்னு சொல்லல. அதான் அம்மா கிட்ட சொல்லி சத்யா கிட்ட பேச சொன்னேன். சரி, சத்யாட்ட தானே சொல்ல சொன்னேன். அவங்க எதுக்கு அவன்கிட்ட போய் பேசாம என்கிட்ட வந்து பேசுறாங்க? அவங்க பையன் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு பயம் இருக்காதா? இருக்கலாம் மீனா, ஆனா எதுக்கு என்ன அவங்க தேடி வரணும்? நீங்க தேவையில்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அதனால வம்பல போய் மாட்டிக்கிட்டா என்னங்க பண்றது? எல்லாத்துலயுமே உனக்கு அவசரம் தானா மீனா? அவசரப்பட்டு போய் வீட்டுல எல்லாத்தையும் சொல்லி விஷயத்தை பெருசு பண்ணி வச்சிருக்கிற. அத்தை வந்து என்கிட்ட புலம்பி என் பையன் வாழணும், அவன் உசுரோட இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போறாங்க. நான் என்னமோ அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி என்கிட்ட எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் சொல்லலங்க. நீங்க சத்யா ரேகா லவ் பண்றத சப்போர்ட் பண்றீங்க. அதுக்கு அம்மா பயப்படுறாங்க. நீங்க கொடுக்கிற தைரியத்துல அம்மா சொல்ற எதையும் அவன் கேட்க மாட்டான். அதனால சிந்தாமணி அவனை ஏதாவது பண்ணிட்டா யார் பொறுப்பாகிறது? பெத்தவங்களுக்கு அந்த பயம் இருக்கதானே செய்யும். அதனாலதான் உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்க. நானும் அவங்க கிட்ட சொன்னேன். பாத்தியா, கரெக்டா நீ சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து சொன்னாங்க. அப்ப என்கிட்ட வந்து என்ன பேச நீ தான் அவன்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்க போல. ஏங்க, நான் அவங்கள வந்து உங்களை பார்க்க சொல்லவே இல்ல. நீங்களும் நானும் பேசின விஷயத்தை தாங்க சொன்னேன். அது போதுமே. ஆனா அத்தை கிளம்பி என்கிட்ட வந்துட்டாங்க. நானும் அவனை போய் சிந்தாமணி பொண்ணை லவ் பண்ண சொன்னேன். அவன் தானே பண்ணியிருக்கான். ஆமாங்க, அவன் சின்ன பையன் ஏதோ வயசு கோளாறுல பண்ணிட்டான். அதெல்லாம் சரி வராதுன்னு நீங்க அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதானே? அவனுக்கு நீங்க புத்திமதி சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொன்னா அவன் கேட்பான். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத மீனா. உன் தம்பி எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி தான் வந்து சொன்னான். சரி, உனக்கு பிடிச்சிருந்தா நீ லவ் பண்ணான்னு சொன்ன. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏங்க, இப்பவும் சொல்றேன், அந்த சிந்தாமணி சாதாரண ஆள் கிடையாது. ரேகா நல்ல பொண்ணா தானே இருக்கா? ரேகா நல்ல பொண்ணா இருக்கலாங்க. ஆனா அவங்க அம்மா சிந்தாமணி அப்படி இல்லையே. என் தம்பி உயிரோட இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவனை ரேகாவை லவ் பண்ண வேண்டாம்னு நீங்க சொல்லுங்க. இந்த லவ் எல்லாம் ஒண்ணும் அவனுக்கு இப்ப வேண்டாம். இப்பதான் ஒழுங்கா வேலைக்கே போயிட்டு இருக்கான். இப்ப பண்ணாம பின்ன 60 வயசுல போய் லவ் பண்ணுவாங்களா? இந்த வயசுல வர லவ்லாம் நம்மளால ஒன்னும் தடுக்க முடியாது மீனா. புரியுதுங்க, ஆனா அதை நீங்க தான் அவன் கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். சரி, நான் அவன் தம்பிகிட்ட பேசி அவனை லவ் பண்ண வேணான்னு சொல்றேன். உடனே அவன் லவ் பண்ண நிறுத்திடுவானா? லவ் பத்தி உனக்கு தெரியாதா? ரவி ஸ்ருதியை லவ் பண்ணாங்கல்ல, அவங்க நீ தானே கல்யாணமே பண்ணி வச்ச. ஏங்க, நான் அவங்களுக்கு கல்யாணம் தெரிஞ்செல்லாம் போகல. நான் வேற பிரச்சனை நினைச்சு போனேன். பார்த்தா அங்க அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். அப்ப நான் போய் கையெழுத்து போட வேண்டியதா போயிடுச்சு. அதெல்லாம் வேற விஷயங்க. நான் ஒன்னும் அவங்களுக்கு ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணலையே. அதனால நீங்க சத்யா கிட்ட ரேகாவை லவ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. சரி, 2 குடும்பம் ஒத்துக்க மாட்டாங்க, நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறேன். அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்தா நீ என்ன பண்ணுவ? ஏங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. அதே தானே நானும் சொல்றேன். நீ பயப்படுற மாதிரிலாம் சிந்தாமணி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு. எதுவும் நடக்காம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மீனா. நான் அப்படி விட்டுருவேனா? உங்களோட அன்பு எனக்கு புரியுதுங்க. எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையும் புரியுது. ஆனா இதெல்லாம் எங்க போய் முடியும்னு நினைச்சாதான் எனக்கு. எல்லாம் நல்லா தான் நடக்கும். நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் பொறுமையா டீல் பண்ணும் மீனா. டப்பு டப்புன்னு உன மாதிரி எடுத்தவங்க ஒருத்தவங்கலாம் பண்ண முடியாது. புரியுதா? பசிக்குது, சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம் மீனா. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. எப்படி நீ ஏன் சாப்பிட்டு இருக்க மாட்ட? நல்லா சாப்பிடலாம். நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், நீ எடுத்து வைப்போ. ஓ, ரவி, ஸ்ருதி. வர ஆண்டி. வாமா. ஸ்ருதி, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க ஆண்டி. நம்ம மனோஜுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் அமெரிக்காவுக்கு போகணும்ல. ஹரிணி வீட்ல நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. உங்க அப்பா அம்மா வருவாங்கல்ல? அம்மா, இன்னும் கல்யாணமே முடியலம்மா. அதுக்குள்ள எதுக்குமா இதெல்லாம் யோசிக்கிறீங்க? டேய், இப்பவே எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் இல்லடா? ஆண்டி, எங்க வீட்ல இருந்தெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஏம்மா? என் அம்மா அப்பா எல்லாம் ஆல்ரெடி போயிருக்காங்க. திரும்ப எதுக்கு வேஸ்டா செலவு? அட, அதெல்லாம் அவங்க வீட்லயே பாத்துப்பாங்கம்மா. அவங்களுக்கு சொந்தமா ஏரோப்ளேன் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம டிக்கெட் எல்லாம் வாங்க வேண்டாம்ல? அதெல்லாம் ஓகே தான் ஆண்டி. இருந்தாலும் என் அப்பா எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாரு. அவர் வரமாட்டாரு.